பரணி நட்சத்திரத்துல நீங்க பிறந்தீங்கன்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய குறியீடு அப்படின்னு ஒரு 3 சிம்பிள் கொடுக்குறேங்க. பரணி வந்து யம தர்மராஜாவோட ஒரு இது. ஏன்னா அவர் தான் அதிதேவதையா வராரு. யம தர்மராஜா அப்படின்னா இறப்பு பிறப்புகளோட ஒரு கணக்குல எல்லாம் அவர் பாக்குறவர். அப்ப இந்த பரணியில பிறந்தவங்களுக்கு இறப்பு பிறப்போட கனெக்டிவிட்டி கொஞ்சம் இருக்கும். முன் ஜென்மாவோட ஒரு ஞாபக சக்தி இவங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டு இருக்கும். இப்ப இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க ஒரு தொழில் பண்றாங்க, ஒரு ஃபேக்டரி வைக்கிறாங்க, கடை வைக்கிறாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு லோகோ வேணும், ஒரு சிம்பிள் வேணும், இல்ல உங்க போன்லயே வந்து என்னோட நட்சத்திரத்துக்கான சிம்பிள் தெரிஞ்சா நான் வச்சுக்க யூஸா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து ஆண் யானை வைக்கலாம். ஓகேங்களா? ஆண் யானை சிம்பிள் வைக்கலாம், அல்லது காகத்தோட சிம்பிள் வைக்கலாம், அல்லது எனக்கு அதெல்லாம் வேண்டாம் மர வகையில் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா நீங்க நெல்லி மரம் வைக்கலாம். நெல்லி மரம் வந்து பரணி நட்சத்திரோட ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான சின்னங்க. நெல்லி மரத்தை நீங்க எப்ப வைக்க, அதாவது உங்க லோகோல வச்சு பார்க்கலாம், வீட்டுக்குள்ள வச்சு வீட்டுக்கு பக்கத்தாடி இடம் இருந்துச்சுன்னா வச்சு வளர்த்தலாம். இல்லையா நெல்லி மரத்துல ஒரு சின்ன போட்டோவாட்டை எடுத்து நீங்க பேக்கெட்ல வச்சுக்கலாம். ஏன்னா உங்க நட்சத்திரத்தை அது ரொம்ப இயக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி செய்யறப்ப உங்களோட பிறப்பு நட்சத்திரத்துல உங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் கிடைக்குமோ அது எல்லாமே எப்பயுமே, அதாவது எனர்ஜிக்கா பூஸ்ட் அப் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த பரணியில பிறந்தவங்களுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு மேலும் சிறப்படையுங்க.